12ஆம் திருமுறை என்று நம்மால் போற்றக்கூடிய ஆண்டவன் பெருமையை பேசி வந்தவர்கள் மத்தியில் அடியவருடைய பெருமையை பேசிய நம்முடைய தெய்வ சேக்கிழாரால் எழுதப்பட்டு சைவ பெருமக்களால் கருத்து கருவூலமாக காலப்பெட்டகமாக காமதேனுவைப் போல தங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கொண்டாடக்கூடிய 12ஆம் திருமுறையான பெரிய புராணத்தின் சிறப்புகளை அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம். பல்வேறு அடியார் பெருமக்களுடைய வாழ்வியல் கருத்துக்கள், அது கண்ணப்பரோ, சிறுத்தொண்டரோ, மூர்த்தியாரோ, இளையான்குடி மாரநாயனாரோ, இயற்பகையாரோ, கமலவதியோ, காரைக்கால் அம்மையார் என்று பல்வேறு நாயன்மார்களுடைய வாழ்வியலை சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் காரியார் என்கின்ற ஒரு அடியார் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இது எல்லாம் சைவ பெருமக்களுக்கு திருப்பி திருப்பி கேட்காத சில அடியார்களை, அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு எளிய முறையில் ஆண்டவனை தொட்டிருக்கிறார்கள், ஆண்டவனுடைய அன்பை பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அடியாரினுடைய திருப்பெயர் காரியார். திருக்கடவூர் என்கின்ற தமிழகத்தின் திருக்கடவூர் என்கின்ற பகுதியில் அந்தணர் குலத்தில் பிறந்த இந்த காரியார் மிகச்சிறந்த சிவபக்தர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எளிய தொண்டு தமிழில் ரொம்ப பாண்டித்தியம் பெற்றவர். இனிய சொற்களை கோவையாக்கி தமிழில் பாட்டு செய்யக்கூடிய பண்பை பெற்றவர். பொதுவாக தமிழ் மீது தீராத காதல் கொண்ட இந்த காரியார் இனிய சொற்களை சேர்த்து சேர்த்து ஊசியில் பாசி கோக்கிற மாதிரி நல்ல மலர்களை தோர்த்து ஆண்டவனுக்கு அற்புதமான பூமாலை போடுவது போல இவர் வார்த்தைகளை கோர்த்து இறைவனுக்கு பாமாலை சூட்டியிருக்கின்றார். அந்த கோவை பாடுவது. இன்னும் சொல்ல போன்றால் 3 வேந்தர்கள், தமிழகத்தின் 3 வேந்தர்களிடத்தில் இறைவனை பற்றி, இறை நெறியை பற்றி அவர்கள் மனம் குளிர பாடுவார். அதற்காக கை நிறைய பரிசில் கிடைக்கும். இறைவன் நாமத்தை சொல்லி மூவேந்தர்களிடத்தில் பரிசு பெற்றக்கூடிய பணத்தை கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் விற்று பணம் கிடைக்குமே, அந்த பணத்தை சிவ ஆலயங்களை கட்டி சிவ அடியார்களுக்கு அமுது செய்வித்து சிவனடியார்களை போற்றி பேணி காப்பதை தன் வாழ்க்கையின் இறுதி காலம் வரை செய்தவர் நம்முடைய காரியார். எம்பெருமானாகிய சிவபெருமான் பார்த்தா ஒரு நாள் 2 நாள்னா சரி, 365 நாளும் தன்னுடைய சிந்தனையாகவே தனக்கு பிறக்கக்கூடிய பரிசில் பொருட்களை விற்று கிடைக்கக்கூடிய வருவாயை திருக்கோயிலை எழுப்பி என்னை மகிழ்விக்கின்றாயே, நீ எப்போதும் என் அருகே இரு என்று தனக்கு கீழே தன் அடியாராக வைத்து கொண்டார். இவர்தான் காரியார். அடுத்து இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மற்றொரு அடியார், இதுவரை பெரிதாக பேசப்படாதவர், உத்திர பசுபதியார். நாம் பொதுவாக இறைவனை உய்விக்க வேண்டும், இறைவனை மகிழ்விக்க வேண்டும், இறைவனுடைய இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அன்னம் பாலிப்பது, குளம் வெட்டுவது, கோயில் கட்டுவது, இன்னும் சொல்ல போனால் தேர் இழுப்பது, இவை மட்டும்தான் தொண்டு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உத்திர பசுபதியார் சோழ நாட்டில் திருத்தானாவூர் என்கின்ற தலத்தில் அவதரித்தவர். பசுபதி, அதுதான் இவருடைய பெயர். அந்தணர் குலத்தில் தோன்றிய இந்த பசுபதியார் அம்மையப்பன் மீது அளவில்லாத பற்று கொண்டவர். எப்போதும் உத்திராட்சம் இருக்குல்ல, அதை வச்சு ருத்திர ஜபம் செய்வார். உத்திர மாலைகளை வைத்து ருத்திர ஜபம் செய்கின்றவர். இன்னும் சொல்லட்டுமா, ருத்திரம் வேதத்தின் கண்ணும்பாங்க, ருத்திரம் வேதத்தின் கண்ணும்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கும்பத்திலே நீர் வைத்து ருத்ர ஜுபம் செய்து அபிஷேகம் செய்து கொண்டால் உடலில் அத்தனை ரோக நிவர்த்தி படக்கூடிய ஒரே வல்லமை எதற்கு உண்டு என்றால் அந்த வேதத்தின் தன்மைக்கும் கும்பத்து நீருக்கும் ருத்திரத்திற்கும் உண்டு. ஆனால் இந்த பசுபதியார் என்கின்ற நாயனார் என்ன செய்வார்னா, நாள்தோறும் குளக்கரைக்கு சென்று தன் கழுத்துக்கு கீழே தண்ணீரில் நின்று கொண்டு கழுத்துக்கு மேலே சிரசில் கையிலே உத்திரத்தை எடுத்து உருட்டி உருட்டி ருத்ர ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில்
கலச நீரை வைத்து ருத்திரதமம் செய்து அதற்கு ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்வார். இவையெல்லாம் பார்த்து கொண்ட அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமான் பார்த்தார், இப்படி ஒரு நாயனாரா, நாள்தோறும் குளக்கரைக்குள் தன்னை நின்று கொண்டு சிரசுக்கு மேலே கையிலே ருத்திர ஜபத்தை இந்த மண்ணின் மகிழ்ச்சிக்காக என் உள்ளத்தின் உயர்வுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கின்றாரே, இது போன்ற நாயனார் என் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று இந்த பசுபதியாரை ருத்திரம் சொல்வதால் அவர் பெயரையே மாற்றி உத்திர பசுபதியார், எப்படி உத்திர பசுபதியார் என்று பெயர் மாற்றம் செய்தார். நாம் இதுவரை கண் கொடுத்த கண்ணப்பரை தெரியும், பிள்ளை கறி கொடுத்த சிறு தொண்டரை தெரியும், தன் பிள்ளையே சிவனுக்காக தந்த கமலவதி அந்த கோயில் கட்டுவதற்காக கொடுத்தவங்களை தெரியும், ஏற்பகையாரை பற்றி தெரியும். ஆனால் உத்திர பசுபதியாரையும் காரியாரையும் எண்ணுகின்ற போது கடவுளுக்கு பன்னீரால் அபிஷேகத்தை விட கண்ணீரால் ஆத்ம சுத்தியால் அபிஷேகம் செய்து அவனை நினைத்தால் அவன் அகத்திலும் புறத்திலும் ஆனந்தப்படுவான் என்பதே இன்றைய திருத்தொண்டர் புராணம் காட்டுகின்றது. இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.